என் பேர் சூர்யா. இன்னைக்கு மார்ச் 26 என் ஆளோட பர்த்டே. அவள் பேர் மீனுஸ்ரீ. பொதுவாக லவ் பண்ணுற எல்லா பசங்களுக்கும் அவங்க லவ் பண்ணுற பொண்ணு ரொம்ப அழகாக தெரிவாங்க. அதுவே அவங்க நடந்துக்கிற விதம் கேரக்டர்ஸ் பிடிச்சி போச்சுன்னா பேரழகாக தெரிவாங்க. என் ஆள் பேரழகு. ஒரு நாள் அவள் எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ அவளோட அன்பையும் அக்கறையும் நான் பார்த்தேன். என் ரூம் உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கே. ஏன்டா இப்படி கேட்குற? என் ரூம் ரொம்ப சின்னது, அதான் கேட்டேன். ஓ ரூம் சின்னதா பெருசான்லாம் நான் பார்க்கல. உன் கூட இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய், என்ன எப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க போற? என்னடி திடீர்னு? திடீர்னுலாம் ஒன்றும் இல்லை. உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை நல்லபடியாக பார்த்துக்கணும், அதுக்காக தான். எனக்கு என்னடி, நல்லா தானே இருக்கேன். அதை நீ தான் சொல்லிக்கணும். ஒரு பாடி மெயின்டெனன்ஸ் இல்லை, இதில் தொப்பை வேற. தொப்பையா? கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. இதில் கண்டிஷன் வேறையா? கொலஸ்ட்ரால் இல்லாத சமையல், 5 மணிக்கு எழுந்து ஜிம்முக்கு போகணும், வாரத்தில் ஒரு நாள் நானே உனக்கு ஃபேஷியல் பண்ணி விடுவேன். அவ அந்த அளவுக்கு என் மேல அன்பா இருந்தா. 7 மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நான் அவளை தேடி போறேன். 2 விஷயத்துக்காக. ஒன்று, அவளுக்கு பர்த்டே விஷ் பண்ணணும். தென் அவள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எப்பவுமே அவளோட பர்த்டேக்கு அவள் கண்டிப்பாக கோயிலுக்கு வருவான். அதான் நான் இங்கே இருக்கேன். மீனு, குங்குமம். ஏய் போடா, யாராவது பாத்திர போறாங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, குங்குமம் தான் சொன்னிச்சு. என் ஆள் 90 என்ன சேர்த்துனா அதுக்கப்புறம் இஷ்டம். சரி வை. எங்க கோவில் பூட்டியிருக்கு. இன்னைக்கு அவள் இங்கே வரல போல. மீனும் வீட்டில் இருப்பாங்கிற நம்பிக்கையோட தேடி வந்தேன். ஆனால் வீடும் பூட்டியிருக்கு. அவள் வீட்டுக்கு நான் அடிக்கடி வந்திருக்கேன். அப்படி ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வந்தப்போ தான் அவளோட திமிரை தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்ளோ வயசாச்சு நீ இன்னும் ஹிந்தி கத்துக்காம இருக்க? ஓடி கதை தடி முதல்ல. என்னடி ஒரு அதிகாரி வந்திருக்கேன், மரியாதை இல்லாம காலை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க? ஆமா, இவர் பெரிய ஆளு, இவருக்கு மரியாதை. போடா. சி எனிதிங் ஸ்பெஷல்? லோக்கல் ஸ்பெஷல் தான். இங்க பாரு. ஏ பாக்கத்தாண்டி நம்ம எல்லாம் கிளாஸ், ஆனா பக்கா லோக்கல். எங்க தலைவர் படம். இது என்ன ஏய், சும்மா அப்படியே சப்பி சப்பி குடிக்க சொல்றியா? ஓகே ஓகே. ஊத்துறானே இந்த வெச்சுக்கோ. படத்துல வருதுல அந்த மாதிரி ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு சரக்கு ஊத்தி குடிப்பியா? ஏய், உனக்கு நான் ஊத்தி அசிங்கமா தரேன், பேசாத. நீ எனக்கு ஊத்தி கொடு. நீ குடிப்பியா? ஆமா. அடி பாவி. ஏஞ்சல அவளோட எல்லா குணங்களையும் நான் ரசித்தேன். ஆனால் அவள்கிட்ட எனக்கு பிடிக்காத ஒரே குணம் கோபம். அந்த கோபம் தான் எங்களை பிரிச்சிருச்சு. அவளை நான் கடைசியாக இந்த ஹோட்டல் முன்னாடி தான் பார்த்தேன். கம்பல் பண்ணி அவளை ஒரு நாள் படத்துக்கு கூப்பிட்டு போனேன். அது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவள் என் கூட காண்டாக்ட்லேயே இல்லை. ஒரு நாள் திடீர்னு என் கால் அட்டன் பண்ணான். ஏன் என் கூட பேசுகிறது இல்லைன்னு கேட்டேன். அவளுக்கு இருந்த கோபத்தில் என்னை திட்டுனா. நான் எவ்வளோ சொல்லியும் என்னை புரிஞ்சுக்கல. நீயும் வேணாம், உன் லவ் வேணான்னு சொல்லிட்டு என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா.
அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே பிடிக்கல. அவள் என்கிட்ட சொல்லியிருக்கா அவளோட எல்லா பர்த்டேக்கும் நான் வந்து விஷ் பண்ணணும். அதான் நான் அவளை தேடி போனேன். அவளை என்னால் எங்கேயுமே பார்க்க முடியல. அடுத்த பர்த்டேக்கும் அவளை நான் தேடி போவேன், விஷ் பண்ணுவேன். அவள் என்னை மன்னிப்பாங்கிற நம்பிக்கையோட காத்திருப்பேன்.